ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் அம்மு பேசுகிறேன். இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2024 இப்போ ரீசெண்டாக நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 என்னுடைய மேக்ஸ் சம்ஸனுடைய சால்வேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஏ என்பவர் ஒரு வேலையை 6 நாட்களிலும் பி என்பவர் 12 நாட்களில் முடிப்பர் எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படின்னு கேட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சம் எப்படி போடலாம் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏ அப்படின்றவர் எத்தனை நாள் செஞ்சிருக்காராம்? 6 நாள். பின்றவர் 12 நாள் செஞ்சிருக்காராம். இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு டோட்டல் ஒர்க் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சிடும். எல்சிஎம் வந்து 12 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ ஏனுடைய எஃபிஷியன்ட், ஏவினுடைய திறமை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாள் வேலை எவ்வளோன்னு பார்த்தோம்னா 6 12 2 அப்படின்னு வரும். பியினுடைய ஒரு நாள் வேலை எவ்வளோன்னு பார்த்தோம்னா 12 வந்து எதால் அடிக்க முடியும்? 1 நாள். அப்போ 1. இதுதான் வந்து ஏனுடைய ஒரு நாள் வேலை 2, பியினுடைய ஒரு நாள் வேலை 1 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருக்குது. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா அவங்க 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து, ஓகேவா? அப்போ 2 பேர் சேர்றாங்களா? அப்போ 2 + 1 3, ஓகேவா? அவங்களுடைய டோட்டல் வந்து ஒரு நாள் எவ்வளோ செய்ய முடியும்? 3 அப்படின்றது செய்ய முடியும்னா டோட்டல் ஒர்க் எவ்வளோ இருக்கு? நமக்கு 12 இருக்கா? அப்போ 12 வந்து 3ஆல் வகுத்தோம்னா நமக்கு 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்க அப்படின்றது கிடைச்சிடும். அப்போ 1 3 3 4 12. அப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கு? நமக்கு 4 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. அப்போ 2 பேரும் சேர்ந்து ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னா 4 நாள். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 4 நாட்களில் முடிப்பாரு. ஓகேவா? இது வந்து டைம் அண்ட் ஒர்க் சம்மு. டைம் அண்ட் ஒர்க் சம்லேருந்து 2 சம் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் சம் போட்டோம். ரெண்டாவது சம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. பி என்பவர் ஏ என்பவரை விட 20% அதிகமாக வேலை செய்கிறார். ஏ ஒரு வேலையை 7.5 மணி நேரத்தில் செய்து முடிக்கிறார் எனில் பி மட்டும் அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை மணி நேரம் எடுத்துக்கொள்வர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து டைம் அண்ட் ஒர்க் சம்மனுடைய செகண்ட் சம் தான். இது ஈஸியாக போட்டுடலாம் பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20% அப்படின்றத கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்போ 20% என்னன்றது நமக்கு முதல்ல தெரியணும். 20% எப்படி எழுதலாம்னா 20/100 அப்படின்னு எழுதலாம். இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 2 2 5 அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகேவா? இந்த மாதிரி ஏன் எழுதுறோம்னா ஏ பின்னு சொல்லி நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஓகேவா? அப்போ ஏ பி என்ன சொல்லியிருக்காங்க? பின்றவர் ஏயை விட 20% அதிகமாக வேலை செய்யறாராம். அப்போ பின்றது அதிகமா இருக்கும், ஏன்றது கம்மியா இருக்கும். அப்போ 5ன்றது யாரா இருக்கும்? ஏ அப்படின்றது இருக்கும். அப்போ 5 யூனிட் அப்படின்றது ஏல வச்சுக்கோங்க. அப்போ பி எவ்வளோ இருக்கும்? 5லேருந்து 1 அதிகமா. அப்போ 5 1 6. அப்போ பின்றது 6 யூனிட்டா இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, இது என்னது? இது வந்து ஒரு வேலை. அப்போ இது என்னது? ஒர்க்கு. ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க. ஏ வந்து ஒரு வேலையை 7.5 மணி நேரத்துல முடிக்கிறான். அப்போ இது என்னது? டைம். அப்போ ஒர்க்கு தெரியும், டைம் நமக்கு தெரியாதா? அப்போ எப்படி போடலாம் டைமு? இது அப்படியே மாற்றி போட்டால் நமக்கு டைம் கிடைச்சிடும். அப்போ ஏ வந்து 6, பி வந்து எவ்வளவு? 5. இது என்னது? டைம். அதாவது என்னன்னா ஏனுடைய கெப்பாசிட்டி 5. அதாவது ஏ வந்து ஒரு நாளில் 5 வேலை செய்ய முடியும்னா 6 மணி நேரம் ஆகும். பி வந்து ஒரு நாளைக்கு 6 வேலை செஞ்சதுன்னா அவங்களுக்கு 5 மணி நேரத்தில் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்றத இதனுடைய அர்த்தம். ஓகேவா? அப்போ டைமும் ஒர்க்கும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்குன்றது தெரியும். ஓகேவா? இப்போ அடுத்தது பாருங்க. என்ன சொல்கிறாங்கன்னா ஏ கொடுத்துட்டாங்க 7.5 மணி நேரம். அப்போ ஏ வந்து கம்பேர் பண்ணி பிஏ வந்து கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துடும். அப்போ கம்பேர் பண்ணுங்க. அப்போ 6 யூனிட் அப்படின்றது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7.5. 7.5 எப்படி எழுதலாம்? 7/2. 7 2 14, 14 1 15/2 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. பியான 5 யூனிட் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிச்சா போதும். கண்டுபிடிக்கலாமா? போகிறோம் பாருங்க. அப்போ 15/2 அப்படின்றது எவ்வளோன்னா 6 யூனிட்டா? அப்போ நமக்கு எவ்வளோ யூனிட் வேணும்? 5 யூனிட் வேணும். 1 யூனிட் கண்டுபிடிச்சி 5ஆல் பெருக்குன்னா ஆன்சர் வந்துடும். அப்போ 1 யூனிட் அப்படின்றது எவ்வளோ வரும்? நமக்கு 15/2. இந்த 6 இந்த சைட் போச்சுன்னா டிவிஷனில் வந்துடும். ஓகேவா? அப்போ 15/2 × 6 கிடைக்கும். நமக்கு 5 யூனிட் வேணும்னா 5ஆல் பெருக்கணும். அப்போ × 5. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு பியினுடைய டைம் என்னன்னு தெரிஞ்சிடும். அப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க. 2 3 6, 5 3 15. வேற ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? முடியாது. அப்போ எவ்வளோ கிடைக்குது? 5 25/4 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஓகேவா? அப்போ 25/4 அப்படின்றது எப்படி போடலாம்? 4ஆல் அடிச்சோம்னா 6 24, மீதி 1/4. அப்போ 6 1/4. அப்போ 6 1/4னா என்ன அர்த்தம்னா 6.25 மணி நேரம் டைம் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இங்கே வந்து 6.25 மணி நேரம் அப்படின்றது கொடுக்கல.
அப்போ ஆப்ஷன் எல்லாமே தப்பாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு வந்து ஒரு மார்க் கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இந்த சம் வந்து போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மார்க் கிடைக்கும். ஓகேவா? ஆனால் இந்த சம் கேட்டிருந்தாங்கன்னா இப்படி தான் போடணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல வந்து 3 சம்ஸ் கேட்டிருக்காங்க. அதுல முதல் சம் பாருங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு மீசிமா என்னது எல்சிஎம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி போடலான்னு பாருங்க. இப்போ வந்து பாயிண்ட்ல இருக்கா, அதை வந்து ஹோல் நம்பரா சேஞ்ச் பண்ணலாமா? அப்போ எது வந்து ரொம்ப சின்ன நம்பர்னு பாருங்க, அதே வந்து எல்லா நம்பருக்கும் சேஞ்ச் பண்ணிடுங்க. இருக்கிறதுலே சின்ன நம்பர் எது? 0.09 தான் சின்னது. அப்போ இதை வந்து நம்ம எப்படி வந்து ஹோல் நம்பரா மாற்ற முடியுமோ அதால மறுபடியும் மாத்திடுங்க மற்றதை. ஓகேவா? போடலாமா? அப்போ 0.09 ஹோல் நம்பரா மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? 100ஆல மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 100ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 9/100 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்புறம் இதை வந்து 100ஆல, இங்க 100ஆல மல்டிப்ளை பண்ண எல்லாமே 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இதை வந்து பண்ணோம்னா நமக்கு 27 இல்ல 270 டிவைடட் பை 100, அப்புறம் 300/100 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? எல்சிஎம். அந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ல கொடுத்தாங்கன்னா எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா, மேலே இருக்கிறது எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு கீழே இருக்கிறது ஹெச்சிஎம் கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர் வருது. அப்போ 9, 27, 300க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா? அப்போ எடுங்க. 9, 270, 300. இதை வந்து முதல்ல 9ஆல போடலாமா? 3ஆல போடலாம். 9, 9, 27, 0, 1, 3, 3, 100 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. மறுபடியும் இதே வந்து நம்ம 3ஆல போட்டோம்னா 1 3s are 3, 3 3s are 9. இது வந்து 3ஆல போட முடியாது, 100 அப்படியே வச்சுக்கலாம். மறுபடியும் இதை வந்து 10ஆல போட்டோம்னா 1 3 10 அப்படின்னு சொல்லி வருது நமக்கு. அப்போ என்ன வருதுன்னா 10 10 100, 9 9 20, 9 27. அப்போ 100 × 27 வருது. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 2700 வருமா? பை இதோட நிறுத்தி வரக்கூடாது. கீழே ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 100 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 2 0க்கு 2 0 போயிடுச்சுன்னா நமக்கு எல்சிஎம் என்ன ஆச்சு? 27 அப்படின்னு சொல்லி வந்தது. அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர், 27. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? ஓகே, இப்போ எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்னுடைய செகண்ட் சம் பார்க்கலாம். இஃப் ஹெச்சிஎஃப் ஆஃப் x³ - 8y³ and x² - k² y² is x plus ky, then the value of k அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சம் எப்படி போடலான்னு பாருங்க. அதாவது ரெண்டு நம்பர்னுடைய ஹெச்சிஎஃப் அப்படின்றது அவங்க கொடுத்துட்டாங்க. என்னது? x plus ky அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த k அப்படின்ற இடத்துல என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம இதுல வந்து ஆப்ஷன் பாருங்க, 2ன்றதா ஆப்ஷனா இருக்குது. அது பிளஸ்ஸா வருமா இல்ல மைனஸா வருமா இல்ல ரெண்டுமே வருமான்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 2ன்றதை அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணாலே நம்ம வந்து ஆன்சர் எடுத்துடலாம். இப்போ நீங்க இது பாக்குறதுக்கு பதிலா நம்ம இங்கதான் பார்க்கணும் முக்கியமா. ஏன் சொல்றேன்னா, இப்ப பாருங்க, இது ஒன்றும் பண்ண முடியாது. a³ - b³ ஃபார்முலால இருக்குது. அப்போ x³ - 2y³ அப்படின்னு போட்டுட்டு இதை வந்து பிரிச்சு போடணும். அது இப்ப தேவையில்லை. இப்ப இங்க பாருங்க, x² - k² y² கொடுத்துருக்காங்களா? x² - k² y² அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கேக்கு பதிலா நீங்க 2 அப்படின்னு போடுங்களேன். இப்போ +2 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு என்ன வரும்னு பாருங்க. x² மைனஸ் இந்த இடத்துல கேன்றது பதிலா +2ன்னு போட்டீங்கன்னா 2² y² வருமா? என்ன கிடைக்கும்? x² - 2 2s are 4 y² கிடைச்சிருச்சா? இப்போ இது எப்படி எழுதலாம்னா x² - 2y the whole square எழுதலாமா? ஆமா. அப்போ +2 வருமா அப்படின்னு கேட்டா வரும். ஓகேவா? அப்போ -2 வருமான்னு கேட்டீங்கன்னா -2 சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போமா? இப்போ -2 எடுத்துக்கோங்க. இதுல வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ x² மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த k² பதிலா -2ன்னு போடுங்க. அப்போ -2 the whole square y². ஓகேவா? இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். என்ன வரும்? x² மைனஸ் -2 the whole squareனா என்ன ஆயிடும் நமக்கு? இங்க அதே +4² தான் வரும். 2 2s are 4 ஆயிடும். -2 × -2 என்ன ஆயிடும்? +4 ஆயிடும். அப்போ என்ன வந்துருச்சு நமக்கு? எங்கேயும் x - 2 x² - 2y the whole square தான் வந்திருக்குது. அப்போ இவங்க கொடுத்துருக்கு இதானே, x² மைனஸ் கேக்கு பதிலாக 2 போடணும், y² k² y².
நமக்கு இதுதான் வந்திருக்கு. ஆனா இங்க பாருங்க ஹெச்சிஎஃப் வந்து எக்ஸ் பிளஸ் கேஒய் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் தானே வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ல போட்டோம்னா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு சொல்லி வரும். நீங்க பிளஸ் 2ஓ மைனஸ் 2ஓ எது போட்டாலும் சேம் ஒரே நம்பர் தான் வருது. அதனால ரெண்டுமே வரும் அப்படின்றத அர்த்தம். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சரா இருக்கும். பிளஸ் 2 ஆர் மைனஸ் 2 தான் ஆன்சரா இருக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். ஓகேவா? நீங்க வந்து இதை வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி பிளஸ் 2 மட்டும் தான் போடுற மாதிரி இருக்கும். எக்ஸ் பிளஸ் 2y அப்படின்னு போடுற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஆன்சர் வந்து ஹெச்சிஎஃப் கொடுத்துருக்காங்களே தவிர கே வந்து இந்த இடத்துல தான் சப்ஸ்டியூட் பண்ணணும்னு இல்லை. நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணாதான் இதை வந்து விரிவிச்சு பார்த்துட்டு அதுல இருந்து தான் நம்ம ஹெச்சிஎஃப் எடுப்போம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா கே வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த சம்முக்கான ஆன்சர் வரும். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சரா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல 3வது கொஸ்டின் கேட்றது. ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், இரண்டாவது அலைபேசி ஒவ்வொரு 30 நிமிடங்களிலும், மூன்றாவது அலைபேசி ஒவ்வொரு 40 நிமிடங்களிலும், நான்காவது அலைபேசி ஒவ்வொரு 50 நிமிடங்களிலும் ஒலிக்கின்றன. அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும். இந்த மாதிரி ஒன்றாக அப்படின்னாலே நமக்கு என்னன்னு தெரியும், இது எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் சம் தான் தெரியும். இதை நம்ம எப்படி போடலான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க, காலையில 5 மணிக்கு அலாரம் அடிக்குதா. அப்ப 5ன்றது 5 AM அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, காலையில அடிக்குது இல்லையா, அதனால 5 AM அப்படின்னு போட்டிருக்கேன். மீதிக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் நம்ம. அப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, முதல் அலைபேசி எப்ப 20. அப்ப 20, 30, 40, 50. இதுக்கு எல்சிஎம் எடுங்க. ஃபர்ஸ்ட் 10ஆல போட்டோம்னா 2, 3, 4, 5ன்னு வரும். மறுபடியும் இதை 2ஆல போடலாமா. அப்போ 1 2s are 2, 3 அப்படியே இருக்கும். 2 2s are 4, 5 அப்படியே இருக்கும். மீதி எதால போட முடியுமா, முடியாது. அப்போ இதை அப்படியே வச்சுக்கோங்க. 10, I2 10, 5 5 100, 3 2 6. அப்போ 100 × 6 எவ்வளவு ஆச்சு நமக்கு, 600 அப்படின்னு சொல்லி வருது. அப்போ நமக்கு எல்சிஎம் எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா 600ன்னு சொல்லி கிடைச்சிருக்குது. 600ன்றது மினிட்ஸ்ல இருக்குது இல்லையா, எல்லாமே மினிட்ஸ்ல இருக்குது. நமக்கு ஹவர்ல மாத்தணும். அப்போ டிவைடட் பை 60ஆல டிவைட் பண்ணோம்னா ஹவர்ல சேஞ்ச் ஆயிடும். அப்போ 0 0 போயிடும். 1 6 6, 5 6 60. அப்போ எவ்வளவு கிடைச்சிருக்கு நமக்கு, 10 hours ஆஃப்டர் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ காலையில 5 மணிக்கு பெல் அடிச்சுச்சா, அப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் காலையில 5 மணிக்கு அடிக்குதுன்னா 12 hours டிஃப்ரெண்ட் இருக்கும் இல்லையா. அப்போ இங்க 12 இல்லை, 10 hour தான் இருக்குது. அப்போ கண்டிப்பா பிஎம்ல தான் வரும், ஏஎம்ல வராதுன்னு தெரியுமா. அப்போ இந்த ஏஎம் கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ 5ல இருந்து அடுத்த நாள் 5ன்னா 12 மணி நேரம். அதுல இருந்து 2 கழிச்சிட்டோம்னா 10 மணி நேரம். அப்போ 5ல இருந்து 2 போச்சுன்னா 3. அப்போ 3 PM அப்படின்றதான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுச்சா உங்களுக்கு இந்த சம்மு? அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி தான் இந்த சம். ஓகே, அடுத்த சம் பார்ப்போமா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது சிம்பிளிஃபிகேஷன்ல எத்தனை கொஸ்டின் கேட்டாங்கன்னா 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 4, 18 என்ன கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டு 100, 180, 294, 448 ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இது எப்படி போடலான்னு பாருங்க. இது என்ன பேட்டர்ன்ல இருக்குன்றது தெரிஞ்சா நமக்கு ஈஸியா போட்டுடலாம். இது என்ன பேட்டர்ன்ல இருக்குதுன்னா n³ - n² அப்படின்ற ஒரு பேட்டர்ன்ல இருக்குது பாருங்க. n³ என்னது, ஃபர்ஸ்ட் வந்து 2ஆல போட்டோம்னா 2³ - 2² வரும். அப்போ 2³ - 2² எவ்வளோன்னு போடுங்க. 2 2 4, 4 2 8, 2 2 4, 8ல 4 போச்சுன்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும், 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதானே கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க, இந்த இடத்துல 3³ - 3² அப்படின்னு போடுங்க. 3 9, 9 27, 27ல 3 9, 27ல 9 போச்சுன்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 18 கிடைக்கும். ஓகேவா, போட்டு பாருங்க. அதே மாதிரி 4³ - 4² போட்டோம்னா 9 16, 16 64 மைனஸ் 16. அப்ப 64ல 16 போச்சுன்னா எவ்வளவு வரும் நமக்கு, 60ல 10 போச்சுன்னா 50, 54, 54 6 போச்சுன்னா 48 இல்லையா. இப்ப ஆன்சர் என்ன நமக்கு, 48. ஓகே, ஆன்சர் இஸ் 48. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, அடுத்தது செக் பண்ணி பார்க்கலாமா. அடுத்தது என்ன வரும், 5³. அப்போ 5³ - 5². 5 25, 25 125 -25 என்ன வருது, 100 வருதா. அப்போ அடுத்தது 100 தானே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பேட்டர்ன் கரெக்ட். அப்போ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. இது ரொம்ப ஈஸி தான், பேசிக் சம் தான். முதல் n இயல் எண்களின் கூடுதல் 253 கொடுத்துட்டு n மதிப்பு கண்டுபிடிச்சு சொல்றாங்க. இது வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதுல போட்டோம்னா நமக்கு வந்துடும். அப்போ முதல் n இயல் எண்ணாலே ஒரு ஃபார்முலா இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியுதான். n × n + 1/2 அப்படின்றது தான். இது என்னன்னு கொடுத்துட்டாங்க, 253 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ n × n + 1 அப்படின்றத இங்க வச்சுட்டு மீதி அந்த சைட் கொண்டு போனோம்னா இது வந்து 2ஆல் பெருக்கணும்னா 3 2 6 I 2 10 2 4 1 5, அப்போ 506ன்னு வருது இல்லையா. n + 1ஐயும் பெருக்குனா நமக்கு 506ன்னு கிடைக்கணும். அப்போ இது பாருங்க, இது வந்து அடுத்தடுத்த நம்பர் வரும் அப்படின்றது தெரியும். அப்போ அடுத்தடுத்த நம்பர்ல கடைசியா 6 அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் வருவாங்க பார்த்தோம்னா 2 3 6ன்னு வரும். அப்போ அதுக்கப்புறம் 7 8 56, 7 8 6 அப்படின்னு சொல்லி யூனிட் டிஜிட்ல வரும். ஓகேவா? அப்போ அடுத்தடுத்த நம்பர் 6 வர்றது பார்க்குறோம். 2 3 6 அப்படின்னு சொல்லி தெரியுது. அதுக்கப்புறமா 7 8 56 6. அப்போ யூனிட் டிஜிட் இதுல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். இந்த மாதிரி என்ன இருக்குன்னு பாருங்க, 2 3 7 8, 2 இருக்கு 8 இருக்கு, மீதி ரெண்டுமே வராது. அப்போ இந்த ரெண்டையும் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். அப்போ இது 2ல தான் 1. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்க செக் பண்ணி பார்ப்போமா? 22 சின்ன நம்பர் இல்லையா, அதுக்கப்புறம் அடுத்த நம்பர் போடணும். அப்போ 23. இது ரெண்டையும் பெருக்கி பார்ப்போமா? 2 3 6 2 3 6 2 2 4 2 2 4 6 10 5. அப்போ ஆன்சர் வந்துருச்சா 506ன்னு. அப்போ என்ன வரும், n மதிப்பு என்னவா இருக்கும், 22 × 23ன்றதான் எவ்வளவு, 556. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, n மதிப்பு தான் கேட்குறாங்க. அப்போ n எவ்வளவு, 22. அப்போ ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இந்த சம் ரொம்ப ஈஸி தான். அடுத்த சம் பார்ப்போமா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பர்சன்டேஜ்ல வந்து 3 சம் கேட்டிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் 80,000. முதல் ஆண்டு ஆண்டிற்கு 4% குறைகிறது, 2ஆம் ஆண்டு 4% அதிகரிக்கிறது எனில் அதன் தற்போதைய விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சம் கேட்டாலே நம்ம எப்படி போடணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. இந்த மாதிரி சேமா ஒரே ரேட் கொடுத்துருக்காங்கன்னா 4% குறையுது 4% அதிகரிக்குது இல்லையா, ஒரே பொருள் மேலதான். அப்ப இது எப்படி போடலாம், A + B + AB/100 அப்படின்னு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போடலாமா? அப்ப 4% குறையுதா, -4, 4% அதிகரிக்குதுன்னா +4 பிளஸ் A × B. அப்போ ஏன்றது -4 × +4 / 100 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா, வந்துருச்சா? இது இந்த மாதிரி கண்டுபிடிச்சா நமக்கு பர்சன்டேஜ் கிடைக்கும். இது என்ன கிடைக்கும் நமக்கு, பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறத இது போடுவோம். ஆனா இங்க ரேட் கேட்டிருக்காங்க, நம்ம பர்சன்டேஜ்ல இருந்து ரேட் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்ப பாருங்க எப்படி போடலாம், 4க்கு 4 0 ஆயிடும். அப்புறம் இது பிளஸ் இன்ட்டு மைனஸ் ஆயிடும். நன்னாங்க 16/100 வந்து போட்டோம்னா 0.16% அப்படின்றது கிடைக்கும். அப்போ அதனுடைய விலை வந்து 0.16% குறைஞ்சிருக்கு இல்லையா. மைனஸ்னா என்னது, லாஸ் ஆகுது இல்லையா. அப்போ கொடுத்துருக்கிற 80,000 கம்மியா தான் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்குமா? அப்போ பாருங்க, ஆப்ஷன் பி இருக்கிற 80,000 வருமா, வராது. ஆப்ஷன் சி இருக்கிற 80,128 வருமா, கண்டிப்பா வராது. 80,000 கம்மியா தான் இருக்கணும் இல்லையா. அப்போ கம்மியா இருக்கிறது 2 தான் இருக்குது. இந்த 2ல எது வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எப்படி போடலாம்னா, ஃபர்ஸ்ட் 1% கண்டுபிடிச்சிங்கன்னா அதுல இருந்து நம்ம ஈஸியா எடுத்துடலாம். இப்ப பாருங்க, 100% தான் 80,000. ஏன்னா என்னது, இது அசல் இல்லையா, அதனால. அப்போ 100% அப்படின்றது நமக்கு எவ்வளவு தெரியும், 80,000 அப்படின்னு தெரியும். அப்போ 1% அப்படின்றது நமக்கு எவ்வளவுன்னு தெரிஞ்சிருக்கு, 800 ரூபான்னு தெரிஞ்சிருக்கா. அப்போ 80,000ல இருந்து 800 ரூபாய் போச்சுன்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும், கண்டிப்பா 79,200 அப்படின்னு சொல்லி தானே கிடைக்கும். 79,200 இதுதான் கண்டிப்பா கிடைக்கும். அப்போ 1% குறைஞ்சிச்சுன்னா கண்டிப்பா 79,200 சொல்லி கிடைக்கும். ஆனா 1%ஓட ரொம்ப கம்மியா தான் குறையுது. அப்போ இதுக்கோட அதிகமா தான் இருக்கும் அமௌண்ட் இல்லையா. அப்போ 79,200 அதிகமா இருக்கிற அமௌண்ட் எதுன்னு பாருங்க, 76,000 கண்டிப்பா வராது. அப்போ இது மட்டும்தான் 79,000 அதிகமா இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுச்சா உங்களுக்கு இந்த ஸ்டெப்பு? 100%ன்றது 80,000 இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது வந்து குறையுது இல்லையா, அதனால கண்டிப்பா கொஞ்சம் அமௌண்ட் குறைஞ்சிருக்கும். சரி, 1% அப்படின்னு குறைஞ்சதுன்னா 79,200 தெரியுது. ஆனா 1% இல்லை, 1% கொஞ்சமா தான் குறையுது. அப்ப இதோட அதிகமா தான் இருக்கும். அப்ப இது 2 பேத்துக்கு நடுவுல யாரோ இருக்காங்க அப்படின்றது தெரியுது.
அப்ப இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவுல இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் டி மட்டும்தான். அப்ப அதுதான் ஆன்சரா இருக்கும். புரிஞ்சுச்சா? இந்த மாதிரி ஆப்ஷன்ல வச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த சம். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 500-இன் 30% மதிப்பில் 20% என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கொடுத்துருக்கிறத அப்படியே போட்டோம்னா போதும். அப்போ 20% இன்ட்டு 30%ல 500 ரூபாய் அப்படின்றது எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டுபிடிப்போமா? அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுங்க. 2 0க்கு 2 0 போயிடுச்சு, இந்த 2 0க்கு 2 0 போயிடுச்சு. அப்போ எவ்வளோ கிடைக்குது நமக்கு? 5 15 15 2 30 கிடைக்குது. இல்லைன்னா 3 2 6 6 5 30. அப்போ என்ன வருது நமக்கு ஆன்சர்? ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர், 30. ரொம்ப ஈஸி தான். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்திற்கு விற்றார். மேலும் அதை 1200 ரூபாய்க்கு கூடுதலாக விற்றிருந்தால் லாபம் 20% இருந்திருக்கும். மடிக்கணினியின் அடக்க விலையை காண்க. அடக்க விலைனா 100%ன்றது தெரியும், அதை தான் கேட்குறாங்க. ஓகேவா? இதுதான் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பாருங்க, இந்த மாதிரி சம் ஆல்ரெடி போட்டிருப்போம் இல்லையா? அதே மாதிரி போடலாமா? கோபி 12% லாபத்திற்கு. அப்போ இந்த மாதிரி கேட்டாலே இப்படி ஒரு டைம் இந்த மாதிரி ஒன்று போட்டுருங்க. இதுதான் என்னது? 100%. இதுதான் என்னது? காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது தெரியும். இப்போ பாருங்க, லாபம்னா இந்த சைடு போகும், நஷ்டம்னா இந்த சைடு போகும். அப்போ 12% லாபம். அப்போ இங்கிருந்து இங்க 12% லாபத்துக்கு விற்றிருக்கிறாரு. மேலும் அதை விற்றிருந்தால் 20% லாபம். அப்போ இங்கிருந்து இங்க வரக்கு 20% அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்குது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1200 ரூபாய் கூடுதலாக விற்கணும். அப்போ ஆல்ரெடி ஒரு அமௌண்ட் வித்துட்டு இதுல இருந்து கூடுதலா விற்கிறதுக்கு தான் எவ்வளவு? 1200. அப்போ இங்கிருந்து இங்க வரக்கு எவ்வளவு இருக்கிறாங்க? மொத்தம் 8%. 12%ல இருந்து 20% வரைக்கு நடுவுல எவ்வளவு பேர் இருக்காங்க? 8%. அப்போ இந்த இடத்துல இருந்து என்ன தெரியுது? 8%ன்றது 1200 ரூபாய்ன்னு தெரிஞ்சிருச்சா? அப்போ 8% இஸ் ஈக்குவல் டு 1200 அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. நமக்கு எவ்வளவு வேணும்? காஸ்ட் பிரைஸ் ஆனா 100% வேணும். அப்போ 1% கண்டுபிடிச்சு 100ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாமா? அப்போ 1%னா எவ்வளவு? 1200/8 இன்ட்டு 100 பண்ணோம்னா நமக்கு 100% கிடைச்சிடும். பண்ணலாமா? 4ஆல் அடிச்சோம்னா 2 8 3 12 300. 2ஆல் அடிச்சோம்னா 15. அப்போ எவ்வளவு கிடைச்சிச்சு நமக்கு? 15,000. ஓகேவா? காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? 15,000. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 15,000 அப்படின்றது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ரொம்ப ஈஸியா இருக்குதா? அடுத்த சம் பார்ப்போமா? ஓகே, இப்போ இந்த சம் பார்க்கலாம். A/B/C is equal to 2:3:4 எனில் A/B/B/C/C/A இன் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சம் எப்படி போடலான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏபிக்கு என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஏக்கு 2 பை பிக்கு 3 கொடுத்துருக்காங்க. 3/4 4/2 அப்படின்னு போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. எல்சிஎம் கண்டுபிடிச்சா நமக்கு எவ்வளோ வரும்னா 12ன்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? 3 4 2 கேல்சியம் கண்டுபிடிச்சா 12ன்னு வருது. இதை இது தனித்தனியாக நம்ம எடுத்து போடணும். இப்போ 2/3க்கு 12ஆல் பெருக்குங்க. அதே மாதிரி 3/4ஐயும் 12ஆல் பெருக்கணும். அதே மாதிரி 4/2வும் 12ஆல் பெருக்கணும்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இப்போ போட்டோம்னா 1 3s are 3 4 3s are 12 1 4s are 4 3 4s are 12 1 2s are 2 6 2s are 12. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 4 2s are 8 ஈஸ்ட் 3 3s are 9 ஈஸ்ட் 4 6 are 24. அப்போ ஆன்சர் என்னது? 8:9:24. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி சம் கேட்டால் நம்ம இப்படி தான் போடணும். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? இது ஒரு ரேஷியோ சம்ஸ் தான் பாருங்க. 10,890ஐ ஏ மற்றும் பி என்ற இரு குழுக்களுக்கு 4:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பி குழுக்களுக்கு கிடைக்கும் தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி தான். ஏ பின்னு 2 பேர் கொடுத்துருக்காங்க. அது அதனுடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்போ 4:5ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ டோட்டலா எவ்வளோ அவங்களுக்கு? 9ன்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? அப்போ 9ன்றதா எவ்வளோனா, ஏன்னா 2 பேரும் இரு குழுக்கள் இல்லையா, அதனாலதான் 9. அப்போ 9ன்றது எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 10,890. ஓகேவா? அப்போ 9 யூனிட் அப்படின்றது எவ்வளவு கிடைச்சிருக்கு நமக்கு? 10,890னா நமக்கு என்ன வேணும்? பி குழுக்கள். அப்போ பின்றது 5 இல்லையா? அப்போ 5 யூனிட் எவ்வளோன்றது நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 1 யூனிட் கண்டுபிடிச்சு 5ஆல் பெருக்கினா வந்துடும். ஓகே, அப்போ 9ஆல் அடிச்சோம்னா 1 9 2 18 1 9.
1210 அப்படின்னு சொல்லி கிடைக்குது 1 யூனிட். நமக்கு எவ்வளவு வேணும்? 5 வேணுமா? அப்ப 5ஆல பெருக்கிடுங்க. 5ஆல பெருக்கிட்டா நமக்கு 5 யூனிட்டான பி கிடைச்சிடும். அப்ப பி இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 50. கடைசி 50 வரும். எங்க இருக்காங்க? ஆப்ஷன் சில மட்டும்தான் 50 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, மீதியெல்லாம் கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது. வேணா கண்டுபிடிச்சுங்க. 2 10 0 மிச்சம் 1 5 1 6. அப்ப 6050 ரூபாய் அப்படின்னு சொல்லி கிடைச்சிச்சா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? நெக்ஸ்ட் சம் பார்க்க போறோம். அடுத்தது வந்து சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அது 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான், ரொம்ப ஈஸி தான். பாத்திரலாமா? ஆண்டு வட்டி விகிதம் 16.2/3% எனில் 68,000க்கு 9 மாதங்களுக்கான தனி வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. 9 மந்த் தான், இயர்ஸ்ல கொடுக்கல. அப்ப பாருங்க எப்படி போடலாம்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஆண்டு வட்டியை சுருக்கிடலாமா? 12/2/3ன்றது எப்படி எழுதலாம்னா, இப்படி கொடுத்துருக்காங்க. 6 3 18 கேட்டு மிச்சம் 1 3 48 + 2 அப்போ 50/3% அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருச்சு. அப்போ நமக்கு ஆர் கிடைச்சிருச்சா? PNR/100ல போடலாமா? ஆர் கிடைச்சிருச்சு. பி தெரியுமா? தெரியும். பி என்னது? 68,000ன்றது தெரியும். என் தெரியுமா? என் தான் தெரியாது. அதுதான் இல்ல தெரியும். 9 மாதங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 9 மந்த்னா இயர்னா 9/12 இயர்ஸ் அப்படின்னு போடலாமா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? தனி வட்டி என்ன? அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. எஸ்ஐ தான் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இது அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்துருமா? பண்ணுங்க. அப்போ 68,000 இன்ட்டு 9/12 வரும் இல்லையா? இன்ட்டு 50/3 இன்ட்டு 100. 100ன்றது PNR/100 இல்லையா? அதுக்காக. ஓகேவா? கண்டுபிடிங்க. சிம்பிளிஃபை பண்ணுங்க. இதையா 2 0க்கு 2 0 போயிடுமா? அடுத்தது என்ன இருக்கு? 3ஆல் அடிச்சா 3 9. மறுபடியும் 3ஆல் அடிச்சா 4 12. மறுபடியும் இதை 4ஆல் அடிச்சா 1 4 மீதி எவ்வளோ வரும்? 28. இப்போ 7 28ன்னு கிடைக்கும். அப்புறம் ஒரு 0 தான் இருக்கும். 2 0 தான் அப்படியே அடிச்சிட்டோம் இல்லையா? அதனால 170 × 50 அப்படின்னு சொல்லி வருது. அப்போ ஆன்சர் என்ன வருது? 170 × 15 வருது. இது வந்து கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்து. அப்போ 2 0 கடைசியாக வரும். அதை அப்படியே வச்சுக்கலாம். ஐயெல்லாம் 35க்கு 5 மிச்சம் 3 இருக்கும். அப்போ 500ன்னு சொல்லி வரும். எல்லாமே 500ஆ? சரி, ஓகே. அப்போ 5 3 8. அப்போ எவ்வளோ ஆச்சு நமக்கு? 8,500 ரூபாய். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த சம் பாருங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னு. தனி வட்டி மூலம் அசல் ரூபாய் 2000 8% வட்டி வீதத்தில் இரட்டிப்பாக எவ்வளவு மாதங்கள் ஆகும் சொல்லிருக்காங்க. இதுவும் மாதத்துல தான் கேட்டிருக்காங்க. இரட்டிப்பாகுதான். ஓகேவா? இந்த மாதிரி இரட்டிப்பாகுதுனால என்ன எப்படி போடணும்னா, இது பாருங்க. தனி வட்டி மூலம் அசல் கொடுத்துட்டாங்க. அசல் எவ்வளவு? 2000 ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே. 8% வட்டி. ஓகே, இரட்டிப்பாகுதான். இது வந்து 2000 ரூபாய்ன்றது எவ்வளவு ஆகுதான்? 4000 ரூபான்னு சொல்லி ஆகுதான். ஓகேவா? அப்ப 4000 ரூபாய் அப்படின்றது நமக்கு என்னன்னு தெரியும்? இது வந்து என்னது? இது வந்து என்னது? கூடுதல் தெரியும். ஓகேவா? அப்போ நமக்கு வட்டி என்னன்னு தெரியுமா? வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானே. எஸ்ஐ என்னன்னு தெரியுமா? அசல்ன்றது 2000 ரூபாய், கூடுதல் வந்து 4000 ரூபாய்னா நமக்கு வட்டி எவ்வளவு ஆயிருக்கு? 2000 ரூபாய் அப்படின்றது வட்டி அப்படின்னு சொல்லி தெரியுதா இல்லையா? அப்போ வட்டி எப்படி கிடைச்சது? 4000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் கழிச்சிட்டீங்கன்னா மீதி எவ்வளவு இருக்கும்? 2000 ரூபாய்ன்றதுதான் வட்டியா இருந்திருக்கும். ஓகேவா? அப்போ நம்ம போடலாமா? இப்ப பாருங்க, அசல் கொடுத்துருக்காங்க. இதுவும் PNR/100ல போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். பி எவ்வளவு? 2000 ரூபாய். அசலு என் எவ்வளவு? என் தான் தெரியாது. எத்தனை மாதம் சொல்லி கண்டுபிடிக்கணுமா? அப்ப என். ஆர் எவ்வளவு? 8%. 8/100 ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிச்சு நமக்கு. எவ்வளவு? 2000. ஓகேவா? இந்த 2000க்கு இந்த 2000 கேன்சல் ஆயிரும். அப்போ இதை வந்து அடிச்சோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ எவ்வளவு வருது நமக்கு? 4ஆல் அடிச்சோம்னா 2 8 25 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ என்னன்றது எவ்வளவு? அந்த சைடு போச்சுன்னா 5/2ன்னு சொல்லி கிடைக்குது. இதை வந்து மாதத்துல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களே. அப்போ இது வருஷம். மாதத்துல கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் நம்ம? சரிங்க, 25 அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? அப்ப 25/2 இருக்கு. இது வந்து வருஷத்துல இருக்குது. நம்ம மாசமா மாத்துறதுக்கு நம்ம வந்து 12ஆல பெருக்கணும். அப்ப 12ஆல பெருக்கணும்னா 1 2s are 2 6 2s are 12. அப்ப 25 × 6 எவ்வளவுன்னு பாருங்க. 5000 30 0 மிச்சம் 3 6 2 12 3 15. அப்ப எத்தனை மாதம் ஆச்சு நமக்கு? 150 மாதங்கள். அப்போ ஆப்ஷன் என்ன வரும்? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 150 மந்த் அப்படின்றதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சிச்சா உங்களுக்கு இந்த சம்மு?
கொடுத்துருக்காங்க. நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சா ஈஸியா இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி இரட்டிப்பாகும் அப்படின்னாலே நம்ம இது ரெண்டையும் கேன்சல் பண்ணி இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். NR/100 அப்படின்றத கண்டுபிடிச்சாலே போதும், உங்களுக்கு டைரக்டா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அடுத்த சம் பார்ப்போமா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மென்சுரேஷன் சம். இதுல இருந்து 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அளவீடுகள்ல இருந்து 3 சம்ஸ் கேட்டிருக்காங்க. என்னென்னன்றது பார்க்கலாமா? ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் ஒரு பக்க அளவு 15 மீட்டர் மற்றும் அதன் ஒரு மூலை விட்டம் 17 மீட்டர் எனில் நிலத்தினுடைய பரப்பளவு காண்க அப்படின்னு சொல்றாங்க. நிலம்னாலே L/B தெரிஞ்சிருக்குது நமக்கு. செவ்வக வடிவம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால பரப்பளவு என்னன்றது நமக்கு தெரியுமா? செவ்வகத்தின் பரப்பளவு என்னது? L/B சதுர அலகுகள் இல்லையா, L/B. ஓகேவா? இப்ப பாருங்க, ஒரு பக்கம் கொடுத்துட்டாங்க, L-ஓ B-ஓ ஏதோ ஒண்ணு வச்சுக்கலாம், L-ன்னு வச்சுக்கலாம். 15 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதனுடைய ஒரு மூலை விட்டம் கொடுத்துருக்காங்க. மூலை விட்டத்தோட ஃபார்முலா தெரியுமா நமக்கு? டயகனல் மூலை விட்டத்தோட ஃபார்முலா என்னன்னா √L² + B² அப்படின்றதான் மூலை விட்டத்தோட ஃபார்முலா. இது தெரிஞ்சாதான் நம்ம வந்து சம் போடுறதுக்கு ஈஸியா இருந்திருக்கும். ஓகேவா? இப்ப பாருங்க, இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, மூலை விட்டம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 17 மீட்டர் கொடுத்துருக்காங்களே. அப்ப 17 அப்படின்றத ஸ்கொயர் பண்ணோம்னா இந்த ஸ்கொயர் ரூட் போயிடும். அப்ப L², L-ன்றது 15 தெரியுமா? அப்ப 15 × 15 225 இருக்குமா? 15² வச்சுக்கலாம் பிளஸ் B². ஓகேவா? இப்ப பாருங்க, 17 ஸ்கொயர் அப்படின்றது நமக்கு எவ்வளவுன்னு தெரியும்? 289ன்றது தெரியும். ஓகேவா? 17 ஸ்கொயர்ன்றது நமக்கு 289 அப்படின்னு சொல்லி தெரியும். ஈக்குவல் டு 15 ஸ்கொயர். 15 ஸ்கொயர் எவ்வளவு? 225 இல்லையா? அப்போ 225 பிளஸ் B². ஓகேவா? இப்போ இது வந்து இந்த சைடு எடுத்துட்டு வந்தா மைனஸ் ஆயிடும் இல்லையா? அப்போ 289ல இருந்து 225 மைனஸ் பண்ண எவ்வளவு கிடைக்குன்னு பாருங்க. 289ல இருந்து 225 மைனஸ் பண்றோம். 9ல 5 போச்சுன்னா 4, 8ல 2 போச்சுன்னா 6, அப்ப 64ன்னு சொல்லி கிடைக்குது. அப்ப B²ன்றது 64னா Bன்றது எவ்வளவுன்னு தெரியலையா? 8 8 64. அப்ப Bன்றது 8ன்னு சொல்லி கிடைச்சிருச்சு. ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா, என்ன கேட்கறாங்க? பரப்பளவு. அப்ப L/B கண்டுபிடிச்சா போதும். அப்ப 15ன்றது ஆல்ரெடி நமக்கு தந்திருக்காங்க. இப்ப நம்ம கண்டுபிடிச்ச 8 வந்து பெருக்கணும்னா ஆன்சர் வந்துடும். அப்ப 15 × 8 எவ்வளவு? 8 40, 0 மிச்சம் 4, 8 4 12, 120 மீட்டர் ஸ்கொயர். அப்போ ஆப்ஷன் D is the correct answer. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. 66 சதுர சென்டிமீட்டர் வளைபரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் 7 சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் காண்க. இதுல வந்து உருளையினுடைய வளைபரப்பு தெரிஞ்சா நம்ம போடலாம். அப்போ உருளையினுடைய வளைபரப்பு ஃபார்முலா தெரியணும். அப்போ வளைபரப்பு எவ்வளவு? உருளையினுடைய வளைபரப்பு ஃபார்முலா என்ன? 2πr/h அப்படின்றதா ஃபார்முலா. 2πr/h அப்படின்றது ஃபார்முலா. என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 60 இது எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ 2πr/h is equal to 66ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 அப்படியே இருக்கும். π 22/7ன்னு எழுதலாம். r எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா கொடுக்கல. அப்ப r அப்படின்றது அப்படியே வச்சுக்கலாம். hன்றது எவ்வளவு கொடுத்துருக்காங்களா? 7ன்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு 66. இந்த 7க்கு இந்த 7 கேன்சல் ஆயிடும். இந்த 22 22 22 66. வேற ஏதாவது கேன்சல் பண்ண முடியாது. அப்ப r is equal to ஆல்ரெடி இங்க 3 இருக்குது. இந்த 2 இந்த சைட் போச்சுன்னா 3/2 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சு. நமக்கு என்ன வேணும்? உருளையினுடைய விட்டம் தான் வேணும். விட்டம்னா என்னது? D is equal to 2r இல்லையா? அப்போ இது வந்து 2ஆல பெருகிட்டா நமக்கு விட்டம் கிடைச்சிடும். அப்போ 2ஆல பெருகிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? 3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ therefore விட்டம் D is equal to என்னது? 3. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் D is the correct answer. 3 சென்டிமீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு நீச்சல் குளம் 24 மீட்டர் நீளமும் 15 மீட்டர் அகலமும் கொண்டது. குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆண்கள் அந்த குளத்தில் குதிக்கும் போது நீரின் உயரம் 1 சென்டிமீட்டர் உயருகிறது. ஒரு ஆண் சராசரியாக வெளியேற்றும் நீரின் அளவு 0.1 மீட்டர் கியூப் எனில் அந்த நீச்சல் குளத்தில் எத்தனை ஆண்கள் உள்ளனர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சம் எப்படி போடலான்னு பாருங்க. இப்போ நீரினுடைய உயரம் வந்து 1 சென்டிமீட்டர் உயருதா சொல்லியிருக்காங்க. அப்போ எத்தனை ஆண்கள் வந்து உள்ள இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது எப்படி போடலான்னு பாருங்க. இப்போ ஒரு நீச்சல் குளத்துல குதிக்கக்குள்ள அங்க இருக்க தண்ணி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுல இருந்து கொஞ்சம் தண்ணி வந்து வெளியில போகும் இல்லையா? அப்போ எத்தனை பேர் குதிச்சிருக்காங்களோ அதை பொறுத்துதான் வெளியேற்றப்பட்ட தண்ணீரினுடைய அளவு இருக்கும். இங்க பாருங்க, ஒரு ஆண் வந்து வெளியேறும் நீரின் அளவு தான் 0.1 மீட்டர் கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியம்.
ஒரு ஆண் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆனா இங்க பாருங்க எத்தனை ஆண்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ வெளியேற்றப்பட்ட நீரினுடைய அளவும் நமக்கு கிளியரா தெரியல. அப்ப இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா மொத்த ஆண்களின் எண்ணிக்கையை நம்ம n அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஓகேவா? அப்போ மொத்தமா எவ்வளவு தண்ணி வெளியேறி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்த ஆண்களினுடைய எண்ணிக்கை n இன்ட்டு ஒரு ஆண் சராசரியாக வெளியேறும் அளவு 0.1 மீட்டர்ஸ் கியூப். அப்போ மீட்டர்ஸ் கியூப். இதுக்கப்புறமா என்ன பண்ணா ஸ்விம்மிங் பூலுடைய கன அளவு. அப்போ 24 மீட்டர் இருக்குது. அப்புறம் 15 மீட்டர், 24 மீட்டர் 15 மீட்டர் இன்ட்டு அவங்க குதிச்சக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு சென்டிமீட்டர் உயருதான். அப்போ ஒரு சென்டிமீட்டர்ன்றத மீட்டரா சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும் 0.01 மீட்டர் அப்படின்னு போடணும். ஓகேவா? புரிஞ்சுச்சா இந்த ஸ்டெப்பு? இது வந்து பாத்தீங்கன்னா மொத்த ஆண்கள் வெளியேறும் நீரின் அளவு அப்படின்றது அந்த ஆண்கள் உள்ள இருக்கும் போது நீரினுடைய கன அளவுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ 24 மீட்டர் 15 மீட்டர் இன்ட்டு 0.01 மீட்டர் அப்படின்னு போட்டுக்கிறோம். இப்ப பாருங்க இந்த மீட்டர்ஸ் கியூபுக்கும் இந்த இந்த மீட்டருக்கும் கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன இருக்குன்னா 0.1n இஸ் ஈக்குவல் டு 24 இன்ட்டு 15 இன்ட்டு 0.01 எப்படி எழுதலாம்னா 1/100 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? அதே மாதிரி 0.1 எப்படி எழுதலாம்னா 1/10n அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? அப்போ இது ஈக்குவல் டு இது அப்படின்னு சொல்லியிருக்கோம் 24 இன்ட்டு 15 இன்ட்டு 1/100. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போயிடும். 2 5 10 3 5 15 1 2 2 2 2 4. அப்போ 12 இன்ட்டு 3 கிடைக்கும். அப்போ 12 3 36. அப்போ எத்தனை பேர் இருந்திருக்காங்க? n எவ்வளவு? 36 பேர் உள்ள இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இந்த மாதிரி சம் கேட்டா இப்படிதான். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போறது பகட சம் தான், ப்ராபபிலிட்டி. இதுல இருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது என்னன்றது பார்க்கலாம். 3 பகடைகள் ஒன்றாக உருட்டப்படும் போது அனைத்து அனைத்து பகடையின் ஒரே எண் கிடைக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 3 பகடை, ஓகேவா, 3 டைஸ் ஒன்னா உருட்டினாங்கன்னா ஒரே நம்பர் கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு. அப்போ ஒரே என்னன்னா 1 1 1 1 1 1ன்னு வரணும், இன்னொன்னு 2 2 2ன்னு வரணும், இன்னொன்னு 3 3 3 அப்படின்னு சொல்லி வரணுமா. ஓகேவா? அதே மாதிரி 4 4 4 5 5 5 6 6 6 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? இதுகள் தான் வரும். அப்போ இது மொத்தம் எவ்வளவு வரும்? 6 வாய்ப்பு இருக்கு. அப்போ எத்தனை வாய்ப்பு இருக்கு? 6 வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நமக்கு என்ன ஒரு ஆன்சர் என்ன வரும்? 6 பை கீழே எவ்வளவு டோட்டல் நம்பர் ஆஃப் பகடையினுடைய வாய்ப்புகள் எவ்வளவு இருக்கும்? இந்த மாதிரி 3 டைஸ் உட்னா எவ்வளவு வரும்? 2 டைஸ், ஒரு டைஸ் உட்னா 6, 2 டைஸ் உட்னா 6 ஸ்கொயர், 3 டைஸ் உருட்னா 6 கியூப் வரும் இல்லையா? அப்ப என்ன வரும் நமக்கு? 6 கியூப் வரும். அப்ப 6 கியூப் எப்படி எழுதலாம்? 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6ன்னு எழுதலாமா? அப்படியே எழுதிக்கலாம். அப்பதான் அடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ ஒரு ஆறுக்கு இன்னொரு 6 கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ மொத்த நிகழ்தொகை எவ்வளவு கிடைக்குன்னா 1/6 36. அப்போ 1/36 அப்படின்றத ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது ரீசனிங் சம்ஸ். ரீசனிங் சம்ஸ்ல இருந்து 4 கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அது என்னென்னன்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இ அண்ட் ஜிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துட்டு வினா குறியீட்டுக்கு பதிலாக வரும் தொடர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க, ஜி இருக்கு, பி இருக்கு, டி இருக்கு. இதெல்லாம் எங்க இருக்குன்னு பாருங்க. ஜி இங்க இருக்கு, அதுக்கப்புறம் பி வந்து இங்க இருக்கு, டி வந்து இங்க இருக்குது. அப்போ அடுத்தடுத்த நம்பர் வருதுன்றது தெரியுது. அப்ப அதே மாதிரி போடலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க ஜிபிடி. அப்போ ஜிபிடிக்கு அப்புறம் என்ன வரும்? எம் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னவா இருக்கும்? எம் அப்படின்னு சொல்லி இருக்கும். எங்க இருக்குது ஃபர்ஸ்ட் லெட்டர் எம்? இது மட்டும்தான் இல்லை, விட்டுடுங்க. அடுத்தது பாருங்க, ரெண்டாவது லெட்டர் என்னவா இருக்குது? DM4. டி எங்க இருக்கு? இங்க இருக்கு. எம் இங்க இருக்கு, 4 இருக்கு. அப்ப நெக்ஸ்ட் என்ன வரும்? கண்டிப்பா என் வரும். அப்போ என் எங்க இருக்குது? இதுல இருக்கு. இது எதுவுமே இல்லை. அப்ப ஆன்சர் என்னவா வரும்? கண்டிப்பா ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
ஓகேவா? அடுத்தது செக் பண்ணாலும் ஓகே தான். RP5 இங்க இருக்குது. அப்ப அடுத்த நம்பர் என்ன வரும்? கண்டிப்பா Q தான் வரும். அப்போ MN Qன்றதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். CAT கேட் வந்து ABCயாவும் டாக் வந்து DEF அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. tan காட்டுன்னு கொடுத்துருக்காங்க. tan ஐயோ நான் tan படிக்கலையே அப்படின்னலாம் பதற வேணாம். இது வந்து ஜஸ்ட் அந்த லெட்டருக்கு பதிலாக என்ன போட்டா வரும் அப்படின்னு தான் சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ டீக்கு பதிலாக என்ன போடலாம்? டி பக்கத்துல யார் இருக்கா? டீக்கு பதிலாக சி இருக்கா? அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் சி, எல்லாமே சி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே பரவாயில்ல. அடுத்தது பாருங்க, ஏதாவது மாறி இருக்குதுன்னா அதை பார்த்து கூட நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். லாஸ்ட் 2 பிஏன்னு இருக்குது, செகண்ட் வந்து எல்லாமே பி இருக்கு. அப்ப அதை விட்டுருங்க, லாஸ்ட் மட்டும் பார்க்கலாம். லாஸ்ட் பாருங்க, லாஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? என் இருக்கு. அப்ப என் எங்காவது இருக்கா? இல்ல. அப்ப எண்ணுக்கு பதிலாக எண்ணு தான் வரும் அப்படின்றதான் கான்செப்ட். ஏன்னா இவங்க கொடுக்கல இல்லையா, அதை அப்படியே வச்சுக்கணும். அப்போ எண்ணுனா இதுதான், அப்ப இது கண்டிப்பா வராது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது பாருங்க, இது வேற என்ன டிஃப்ரெண்டா இருக்குது? ACEன்னு இருக்குது, AEC. அப்போ லாஸ்ட் 2 சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ லாஸ்ட் 2 பார்க்கலாமா? கடைசியா இருக்கிறது சி வருமா இ வருமா? டீக்கு பதிலாக என்ன வரும்? கண்டிப்பா சி தான் வரும். அப்போ இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுடலாம். டீக்கு பதிலாக சி வந்துருக்குதா? அதான். ஓகேவா? மீதியும் செக் பண்ணிக்கோங்க. சிக்கு பதிலாக என்ன வரும்னு பாருங்க. சிக்கு பதிலாக ஏ வந்திருக்கா? வந்திருக்கு. ஓக்கு பதிலாக இ வந்திருக்கா? வந்திருக்கு. டீக்கு பதிலாக சி வந்திருக்கா? வந்திருக்கு. அப்ப கண்டிப்பா இதுதான் வரும் அப்படின்றதா ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுச்சா? அடுத்தது பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ABCDன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல P1 Q2 R3 S4 T5 கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 லெட்டர் இருக்குது. ஆனா இங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 லெட்டர் இருக்குது. அப்போ இந்த P1 அப்படின்றத ஒரு லெட்டரா சேர்த்திக்கணும். ஓகேவா? இப்ப பாருங்க, வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி இதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நமக்கு Q2 இருக்கா? Q2க்கு பதிலாக என்ன போடலாம்? Bன்னு போடலாமா? கண்டிப்பா போடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் பி தான், அப்ப எல்லாமே பி தான் இருக்குது. அப்ப எது டிஃப்ரெண்டா இருக்குதோ அது போடலாம். செகண்ட் லெட்டர் கியூ தான் இருக்கு, தேவையில்லை. ஓகே, கடைசியில இருந்து பார்த்தா நமக்கு கரெக்டா இருக்கும். அப்ப ஏ இருக்குது பாருங்க. ஏன்னா என்ன நமக்கு தெரியும்? P1ன்னு தெரியும். லாஸ்ட் நம்பர் எல்லாமே P1 தான், பரவாயில்ல. அதுக்கப்புறம் பாருங்க 7 இருக்குது. அப்போ V7 அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ V7 அப்படின்றது எங்க வரும்? இங்க குடுக்கல பாருங்க. அப்போ நம்மளாம் கண்டுபிடிக்கணும் இதைய. அப்போ 1 2 3 4 5 6 7. அப்போ டீக்கு அப்புறம் என்ன வரும்? U வரும், அப்புறம் V வரும். ஓகேவா? அப்போ V7 அப்படின்றது 2 எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ ABCDEFG. ஓகேவா? அப்போ V7னா நமக்கு எவ்வளவு என்ன வரும்னு தெரியும்? G அப்படின்றது வரது தெரியும். G எங்க இருக்கு பாருங்க. இங்க ஒரு G இருக்கு, இங்க ஒரு G இருக்கு. அப்ப இந்த ரெண்டுமே வராதுன்றது தெரிஞ்சு போச்சா? அடுத்தது பாருங்க, அடுத்து U6ஆ V7ஆன்னு பாருங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? F கொடுத்துருக்காங்க. F எங்க இருக்குது? இங்க இருக்குது. அப்ப Fனா என்னது? U6 தான் வரும். அப்ப U6 எங்க இருக்குதுன்னு சொன்னோம்? ஆப்ஷன் D இஸ் த கரெக்ட் ஆன்சர். BQ2U6GP1 அப்படின்றதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா?